ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிகே வந்தாச்சு. பொதுவாகவே அரசியல் அப்படின்றதுல ஆட்சி மாற்றம் அப்படின்றது நடந்துச்சுங்களேன். அந்த ஆட்சி மாற்றம் நடக்கும்போது முந்தைய கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ், ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த கேடர் ஆபீசர்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. யாரெல்லாம் முந்தைய கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஃபேவரா விசுவாசமா இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையுமே உடனடியா மாற்றுவாங்க. அதை தாண்டி புது கவர்மெண்ட் அவங்களுக்கு ஃபேவரான ஆட்களுக்கு ஹையஸ்ட் லெவல்ல போஸ்டிங்ஸ் அப்படின்றதெல்லாம் போடுவாங்க. அதே மாதிரிதான் தாவேகா கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது டிவிகே கவர்மெண்ட் வந்த உடனே அதுக்கு முன்னாடி திமுகவினுடைய தீவிர விசுவாசி அப்படின்னு சொல்லப்பட்ட சென்னை மாநகரத்தினுடைய போலீஸ் கமிஷனரா இருந்த அருண் ஐபிஎஸும் மாற்றப்பட்டிருந்தாரு. காத்திருப்போர் பட்டியல்ல வைக்கப்பட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். இத்தனைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டிவிகேனுடைய தலைவரான விஜயே எலெக்ஷன் டைம்ல தேர்தல் கமிஷன் கிட்டேயே போய் அருண் ஐபிஎஸ் மாத்தணும், அவர் டிஎம்கேக்கு ஃபேவரா செயல்படுறாரு அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வச்சதோட மட்டும் இல்லாம கரூர் சம்பவம் மாதிரியே கொளத்தூர்ல ஒரு சம்பவம் ஏற்படுத்துறதுக்கும் அருண் ஐபிஎஸ் பிளான் போட்டாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் ஆரம்பிச்சு அருண் ஐபிஎஸ் பீகாருக்கோ ஒரிஷாக்கோ மாத்துங்க அப்படின்ற மாதிரி காட்டமான விமர்சனங்கள் தாவேகா சார்பிலும் வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ காத்திருப்போர் பட்டியலுக்கும் டிவிகே கவர்மெண்ட் வந்தோடனே மாற்றப்பட்டவர் திடுதிப்புன்னு லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய டைரக்டர் ஆயிருக்காரு, அதாவது இயக்குனர் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். என்னடா இது, எப்படி இது நடந்துச்சு? இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி தரமாட்டாரு, அதை தாண்டி பல சிக்கல்களை போலீஸ் துறையை வச்சுட்டு ஏற்படுத்துறாரு அப்படின்னு சொன்ன அதே டிவிகே கவர்மெண்ட் இப்ப எப்படி உயரதிகாரிகள் எல்லாம் பார்த்து பயப்படக்கூடிய லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய டைரக்டர் அப்படின்ற பதவியை இவர்கிட்ட கொடுத்தாரு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அதை தாண்டி அருண் ஐபிஎஸ் இதை எப்படி வசப்படுத்தினாரு அப்படின்ற மாதிரி பல குழப்பங்கள் மேலதிகாரிகளுக்கு மட்டும் இல்ல கீழ்மட்ட மக்கள்ல இருந்து தாவேகா தொண்டர்கள் வரைக்கும் பலருக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அதை பத்தி தான் விலாவாரியா இந்த வீடியோல நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்சி அமைக்கிறது அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, தாவேகாவா இருந்தாலும் சரி, அந்த அருணுக்கு ஒரு பவரான ஐபிஎஸ் பதவி, அதை தாண்டி ஒரு பவர்ஃபுல்லான பதவி அப்படின்றது அலோகேட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த திமுக இல்ல, திமுகக்கு முன்னாடி இந்த அதிமுக, அதுலயும் பர்டிகுலரா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு இல்லையா, அவருடைய பீரியட்லயே பார்த்தோம் அப்படின்னா துணை கமிஷனர் அப்படின்ற பொறுப்புல இருந்தாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா திமுகவுடைய கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா அடுத்தடுத்து அவருக்கு பதவி உயர்வு அப்படின்றது போடப்பட்டிருந்துச்சு. அதுலயும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா சென்னை மாநகரத்தினுடைய கமிஷனர் பதவி, அதை தாண்டி ஆவடி ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஷனுடைய உயரதிகாரி பதவி அப்படின்னு சொல்லிட்டு பல உயர் பொறுப்புகள் அருண் ஐபிஎஸ் வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப ஏன் அதிருப்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டேட் வாரியா சொல்லணும்னா மார்ச் 28 விஜய் இருக்கார் இல்லையா, தாவேகாவுடைய தலைவரான விஜய் தேர்தல் கமிஷன் கிட்ட போயிட்டு எங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி கூட கொடுக்க மாட்டாரு, இந்த மாதிரி பல இடையூறுகளை ஏற்படுத்துறாரு, இன்னுமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாலின் சொல்றதை கேட்டுட்டு தான் அருண் ஐபிஎஸ் செயல்படுறாரு, அதனால அவர் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்துட்டு வராரு. அதே மார்ச் 30 ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அருண் ஐபிஎஸ் ஸ்டாலினுடைய விசுவாசி, ஸ்டாலின் தாவேகாக்கு கொடுக்க சொல்ற இடையூறுகளை தான் அருண் ஐபிஎஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, அவரை உடனடியா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. சோ மார்ச் 28 தொடங்கி ஏப்ரல் 6 வரைக்கும் அருண் ஐபிஎஸ் பேர் தொடர்ச்சியா தாவேகாவால இவர் தான் எங்களுக்கு முட்டுக்கட்ட போறாரு, எங்க எலெக்ஷனுக்கு மக்களை சந்திக்க கூட விடமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா காட்டமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. சோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்ததுக்கு அப்புறமாவும் காத்திருப்போர் பட்டியலையே வச்சிருந்தாங்க. எங்க இந்த ட்விஸ்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தாவேகாக்கு தனிப்பெரும்பான்மை ஆட்சி அப்படின்றது கிடைக்காததுனால
காங்கிரஸ், அதை தாண்டி விசிகாவுடைய சப்போர்ட் அப்படின்றது தேவைப்படுது. அவங்களுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேக்காக்கு சப்போர்ட் அப்படின்றத கொடுக்குறாங்க. ஸோ இங்கதான் வந்துட்டு ஒரு அல்டிமேட் ட்விஸ்ட் நடக்குது. திருமாவளவன் இருக்கார் இல்லையா, திருமாவளவனுக்காகவும் திருமாவளவனுடைய கட்சியில் நடந்த ஒரு சில பிரச்சனைகளுக்காகவும் வந்துட்டு பார்த்தோம்னா அருண் ஐபிஎஸ் ஒரு சில ஃபேவர்ஸ் பண்ணி தந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை இருக்கார் இல்லையா, அவருக்கு தேவையான ஃபேவரான விஷயங்கள் அப்படின்றதையும் பண்ணி தந்திருக்காராம். இன்னுமே உடச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அருண் ஐபிஎஸ் வந்துட்டு கடந்த 2-3 வருஷத்துல மட்டும் நிலம் சம்பந்தப்பட்ட கட்ட பஞ்சாயத்து இருக்கு இல்லையா, அதுல மட்டும் 500 கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் பண்ணியிருக்காரு, லஞ்ச பணத்தை சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. சோ அதுலயும் குறிப்பா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிலையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணதுலையும் அருண் ஐபிஎஸ் மேல ரொம்ப பெரிய சந்தேகம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் திருமாவளவன் அண்ட் செல்வ பெருந்தகை இந்த 2 பேரையும் வச்சு லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய டைரக்டர் அப்படின்ற பதவியை அருண் வாங்கியிருக்காரு. சோ நம்ம கட்சிக்கு பிரச்சாரத்துக்கே அனுமதி தரல அப்படின்னு சொல்லி தலைவர்ல இருந்து உயர்மட்ட நிர்வாகிகள் வரைக்கும் எல்லாருமே கொந்தளிச்ச ஒருத்தருக்கு மறுபடியும் எதுக்குப்பா இவ்வளவு முக்கியமான பதவியை தூக்கி கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி தாவேகா நிர்வாகிகள் பலருமே கேள்வி கேட்கணும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய டைரக்டர் பதவி அப்படின்றது உயரதிகாரிகள் எல்லாருமே, அதாவது லஞ்சம் வாங்கக்கூடிய எல்லாருமே பார்த்து பயப்பட வேண்டிய ஒரு பதவி. ஆனா லஞ்சம் வாங்கியே 500 கோடி ரூபாய் சேர்த்த ஒருத்தருக்கு இப்படி ஒரு பதவியை தூக்கி கொடுத்திருக்கீங்களே அப்படின்றதுதான் பலரினுடைய விமர்சனமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம திமுகவினுடைய தீவிர விசுவாசியா அறியப்பட்ட அருண்குமாருக்கு இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய டைரக்டர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடியே திமுக அமைச்சர்கள் மேல பல ஊழல் வழக்குகள் வந்துட்டு இருக்கு. அமலாக்கத்துறை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை டைரக்டர் அனுமதி கொடுத்தாதான் அமலாக்கத்துறை அந்த வழக்குகளை கையில எடுத்து இந்த அமைச்சர்கள் எல்லாத்தையுமே கைது பண்ண முடியும். சோ திமுகவினுடைய விசுவாசியான அருண் முன்னாள் மூத்த அமைச்சர்களுக்கு எதிரான வழக்குகளை நேர்மையா விசாரிப்பாரா, இல்ல இன்னார் கவர்மெண்டான தாவேகா கவர்மெண்ட்டுக்கு விசுவாசமா இருப்பாரா அப்படின்ற கொஸ்டின் இழந்திருக்கு. எப்படி தன்னுடைய ஜோஷியர் ராதன் பண்டிட்டுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்தப்போ விமர்சனங்களை டிவிகே கவர்மெண்ட் சந்திச்சிருந்துச்சோ, அதே மாதிரி திமுகவினுடைய விசுவாசி, திமுகவினுடைய ஆட்சி காலத்துல அராஜகம் பண்ண அதிகாரி அப்படின்னு சொல்லி பேர் எடுத்த அருண்குமாருக்கு அதே அளவுக்கு இன்னும் சொல்ல போனோம்னா அதை விட ஒரு படி பவர்ஃபுல்லான பதவியை தாவேகா கொடுத்திருக்கிறது அப்படின்றது ரொம்பவே ஒரு முரணான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுலயே இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாள் கவர்மெண்ட் பண்ண ஊழல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானாவே வாலண்டியரா வந்து ஆஜராகி தான் இந்த பதவியை அருண் ஐபிஎஸ் வாங்கியிருக்காரு அப்படின்ற செய்தியும் ரவுண்ட் அடிக்குது. எது எப்படியோ அருண் ஐபிஎஸ் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய டைரக்டர் ஆக்குனது தாவேக்கால இருந்து அடிமட்ட அரசியல் பார்வை உள்ள விமர்சகர்கள் வரைக்கும் யாராலையும் ரசிக்கப்படலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ தாவேகா கவர்மெண்டினுடைய இந்த மூவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.